பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 89:21. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீதை குறித்து சொல்லுகிறது. தேவனுடைய கை தாவீதோடே உறுதியாய் இருக்கிறதாம். அவருடைய புயம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வலது கரம் அவனை பலப்படுத்துகிறதாம். சங்கீதம் 18:35 நாம் பார்க்கிற பொழுது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சங்கீதம் 80:17 உமது கரம் உமது வலது பரிசத்திலும் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. தாவீதுனுடைய வாழ்விலே தேவனுடைய கரம் அவனோடு இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி தெளிவுபடுத்துகிறது. அதைத்தான் நாம் மறுபடியும் இங்கே வாசிக்கிறோம். என் கை அவனோட உறுதியாயிருக்கும் அப்படின்னா, தேவன் ஒருவனை தம்முடைய கரத்தில் எடுக்கிற பொழுது இன்றைக்கு மனுஷர்கள் செய்கிறபடி அல்ல, நட்டாத்தில் விட்டாரையா என்று சொல்லுகிறது போல அல்ல. அவருடைய கரம் ஒருவரை பிடித்து விட்டால் அந்த கரத்திலிருந்து அவர்களால் விடுதலையாகாமல், அவர்களால் தன்னை எடுத்துக்கொள்ளாமல் தேவன் ஒருவரையும் அவர் உதறுகிறவர் அல்ல, அல்லது கைவிடுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அல்லவா, யோசுவா 1:5 யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கிற பொழுது அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகள், எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் தேவன் அவனுடைய கையை விடுகிறது இல்லையாம், அவன் கைவிடுகப்படுகிறது இல்லையாம். ஏனென்றால் அவருடைய கரமே அவன் மேல் உறுதியாய் இருக்குமாம். என் புயம் அவனை பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, பலகீனங்களை, மனுஷருடைய வார்த்தைகளினால பலவீனப்பட்ட காரியங்களில தேவன் அவனை பலப்படுத்துகிறதற்கு, அதான் ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் தளர்ந்து போனவர்களையும், தளர்ந்து போன முழங்கால்களையும், தள்ளாடுகிற முழங்கால்களையும், அவர் தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் திடப்படுத்துகிறவர் என்று சொல்லி. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பலனற்று உறுதியற்ற நிலையில இருக்கீங்களா? கர்த்தராகிய கிறிஸ்து அவர் உங்கள் கைகளை உறுதிப்படுத்துகிறார், அவருடைய புயத்தினால உங்களை பலப்படுத்துகிறார். கலங்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில என் வாழ்க்கையில சில காரியங்களை குறித்த ஒரு மன அழுத்தம், அதாவது மன பாரம், சில காரியங்களை விளக்கி சொல்ல முடியும், சில காரியங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இருதயங்களில காணக்கூடிய மன பாரங்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி. நான் ஜனங்களை குறித்த, மக்களை குறித்த, ஊழியர்களை குறித்த, தேசத்தை குறித்ததான பாரம் என் இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்குது. சில நாட்களாக மிகவும் இதனால என் சரீரம், அதாவது பலகீனமான ஒரு நிலையை கடந்து போகிறது போல நான் உணர்றேன். எங்கே பார்த்தாலும் உண்மையற்ற தன்மை, நம்பிக்கை துரோகம், இன்னும் சொல்லணும்னு சொன்னால் எத்தனையோ மனிதர்கள் ஏமாற்றுகிற ஒரு நிலை. இவரை பார்க்கிற பொழுது இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா, இவர்களா என்கிற அளவிற்கு கிறிஸ்தவமும், கிறிஸ்தவ விசுவாசிகளும், கிறிஸ்தவ ஊழியர்களும் கடந்து போகிறார்கள். நான் எவரை குறை சொல்வதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதனிடத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கிற பொழுது அவனுடைய சூழ்நிலையை கண்டு அவன் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டான். அவனுடைய வாழ்விலே தேவன் செய்கிறதான தேவனை யார் என்பதை அவன் முதலாவது நன்கு அறிந்திருந்தால்
அதை நான் தீர்க்கமாக திட்டமாக நான் கூறுகிறேன். உன் தேவனை யார் என்பதை நீ நன்றாக அறிந்திருந்தால் உன் வாழ்க்கையில இழப்புகளோ பலகீனங்களோ உன் வாழ்க்கையில தோல்விகளோ கடந்து வர முடியாது என்பது என்னுடைய கூற்று. அந்த நாளிலே அவருடைய கரம் நம்மை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. இதை நம்பி இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். இதை நம்பி கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா, இருதயத்தின் பாரங்கள் எங்களை சுமக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், உங்களுடைய பலத்தை தந்து எங்களை நடத்துகிறவர். இந்த வார்த்தை எப்படி என்று என்னால் உணர முடிகிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றி உடைய கரத்தினால் அவர்களை நீர் உறுதிப்படுத்தும். உடைய புயத்தினால் அவர்களை நீ பலப்படுத்தும் ஐயா. நாளை ஆசீர்வதித்து நடத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.